மருத்துவராக பணியாற்றிய டாக்டர் சாமுவல் இப்பொழுது கிறிஸ்து சபை ஓய்நாட் பாடசாலை ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களிடம் அடல்ட் மாணவர்கள் பேட்டி காண்பார்கள். இதோ அடல்ட். யாரிவராரோ யாரிவராரோ வந்திருக்கும் மாமானிதர் யாரோ. இவரோ டாக்டர் சாமுவல், இவரோ டாக்டர் சாமுவல், இக்கூடுகைக்கு வந்திருக்கும் இவரோ டாக்டர் சாமுவல். ஓஹோ, இவர்தான் அந்த டாக்டரா? அதான் கழுத்துல நீல பப்பாளி குழல் போல போட்டிருக்காரு. ஆமா, இவருக்கு எந்த ஊரு, எங்கிருந்து வந்தாரு? வந்தார் டாக்டர் வந்தார், இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்தார் டாக்டர் சாமுவல், டாக்டர் சாமுவல். சரி சரி, நாமே பேசிட்டு இருக்கோம், அவர்கிட்ட கேள்வியே கேட்கல. ஃபர்ஸ்ட் அவரை நம்ம வரவேற்போம். வணக்கம் வணக்கம். என்னை சிறப்பு கூடுகைக்கு அழைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா டாக்டர், நீங்க இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க இடத்த பார்க்கறதுக்கும் எங்க ஊரை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? அருமை அருமை. எங்கே பார்த்தாலும் பச்சாய் பச்சாய், என்ன கிராஸ் கிராஸ் கிராஸ், எவ்வளவு ஒரு செழிப்பு. வெரி வெரி பியூட்டிஃபுல். ஆமா டாக்டர், உங்க இங்கிலாந்து நாட்டுல நீங்க ரொம்ப ஏழையான குடும்பமோ? அதான் இந்தியாவுக்கு நீங்க பிழைப்புக்காக வந்திருக்கீங்களா? நோ 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 நோ, எங்களுடைய ஃபேமிலி இங்கிலாந்துல எவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலி தெரியுமா? எங்களுக்கு சொந்தமா ஷூ செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்குது. நான் பொழிப்புக்காக இந்தியா தேடி வரல. அப்படின்னா எதுக்கு டாக்டர் நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்க? சொல்றேன், எனக்கு மருத்துவம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் டாக்டருக்கு படித்தேன், அறுவை சிகிச்சை நிபுணராக காணப்பட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இயற்கையை ரொம்ப ரொம்ப நேசிக்க பிடிக்கும். அதனாலதான் நான் ஒரு முறை இந்தியாவில் இமயமலையில் இருக்கிற எவரெஸ்டுக்கு ஒரு குழுவாக வந்தேன். அப்படியே நாங்கள் மலையேறி கொஞ்சிருக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது டாக்டர்? சொல்றேன் கேளுங்க. நாங்கள் மலையேறி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அற்புதம் அற்புதம், ஆச்சரியம் ஆச்சரியம். என்ன அற்புதம் டாக்டர்? சொல்றேன் கேளுங்க. நாங்கள் மலையேறி கொண்டிருக்கும் பொழுதே மேலிருந்து ஒரு பனிமழை பெய்தது. தரையிறங்கியதை எங்கள் கண்ணாலே நாங்கள் கண்டோம். கண் முன்னே நாங்கள் மறைக்கும் தருணத்தை எண்ணி மிகவும் பயந்தோம். ஆனால் என்ன நடந்தது என்று தெரியுமா? நீங்க சொன்னாதானே தெரியும் டாக்டர், சொல்லுங்க. அதிசயம் காண செய்தே நான் அற்புதம் பெற்றிட்டேனே. அவர் அதிசயம் காண செய்தார், நான் அற்புதம் பெற்றிட்டேனே. ஆமா, இமயமலையில் பிரசித்தமான ஒரு பனிப்பாறை குச்சி போன்று நீண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பனிமலை அந்த குச்சியிலிருந்து இருபுறமாக பிரிந்து எனது இருபுறத்திலும் விழுந்தது. அதன் பிறகு என்னுடன் வந்த 7 ஷெப்பாக்களும் காணாமல் போய்விட்டனர். ஐயோ, அப்புறம் என்னானாங்களோ? சொல்லுறேன் கேளுங்கள். அப்படியே நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு அற்புதமான காட்சி, அதாவது என்னை பாதுகாத்த அந்த அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன்.
அந்த காட்சியும் அந்த பனிப்பாறை, அதாவது அந்த பனிக்குச்சி ஒரு சிலுவை வடிவத்தில் இருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் நான் அழுதேன், கதறினேன். என்னை மட்டும் காப்பாற்றினீர்கள், ஏன் என்னை மட்டும் காப்பாற்றினீர்? என்னுடன் வந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்களே என்று மிகவும் கதறி அழுதேன். இந்தியா முழுவதும் தேடி சென்றேன். இறைவன் எனக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று இந்தியாவிலே நான் இருந்து விட்டேன். இந்தியா முழுவதும் அலைந்தீங்களா? விடை கிடைத்ததா டாக்டர்? கண்டேன் கண் கூலிர நெய்யூரே, கண்டேன் கண் கூலிர. நெய்யூரில் 50 நோயாளிகளை கொண்டு ஓட்டை மருத்துவமனையில் டாக்டர் பணி செய்து கொண்டிருந்தார். அவரின் பணி என்னை மிகவும் கவர்ந்தது. அதனால் நானும் எனது மருத்துவ பணியை நெய்யூரிலே செய்ய ஆரம்பித்து விட்டேன். அக்கா, டாக்டர் பக்கின்னு சொல்றாங்களா? பக்கினா என்னதுக்கா? பக்கினா என்னன்னு தெரியாத ஒரே ஒரு நீதான். பக்கினா பட்டர்ஃப்ளை. சகோதரிகளே, இவர்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா, நீங்க பக்கின் பண்ணின்றீங்களா? அது புரியாம பேசுறாங்க டாக்டர். ஓ அப்படியா? சகோதரிகளே, பக் என்றால் பட்டர்ஃப்ளை அல்ல, டாக்டர் பக். அவர் ஒரு மருத்துவர். ஆமா டாக்டர், நெய்யூர் மருத்துவமனை உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனை சொல்கிறார்களே, அப்படி என்ன நீங்க செஞ்சீங்க? நான் நெய்யூருக்கு வந்த பொழுது இங்கிலாந்தில் இருந்த எனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதில் வந்த காசுகளையும் நன்கொடைகளையும் வைத்து ஒரு எக்ஸ்ரே மிஷினை இங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு 80 இருந்த அறைகளை 200 அறைகளாக உயர்த்தினேன். அதன் பின் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளிகள், குஷ்டரோகிகளை அழைத்து அவர்களுக்காகவும் மகளிருக்காகவும் பாதுகாப்பான அறையை வைத்து வைத்தேன். அதனால் நெய்யூரின் மருத்துவ வளர்ச்சி எங்கோ சென்று விட்டது. டாக்டர், அப்போ அந்த காலத்துல நீங்க 200 அறைகள் கட்டியிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சரி, ஓகே டாக்டர், அதெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருந்தாங்க. ஆதியில ஆதாமுக்கு ஏவாள், இப்போ நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு திருமணம் ஆச்சான்னு கேக்குறீங்க? சொல்றேன். எனக்கு 1925ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. மார்க்ரெட் என்னுடைய மனைவியாகும். அக்கா, டாக்டர் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அக்கா, டாக்டர் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. கருப்போ வெள்ளையோ எப்படியோ வெள்ளன்னு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நகைநட்டு சீர்வரிசை எல்லாம் எவ்வளவு செஞ்சிருப்பாங்களோ. எனக்கு என்னை போல வெள்ளையா இருந்தா உனக்கு என்ன, உன்னைய போல கருப்பா இருந்தா உனக்கு என்ன, குடும்பத்துக்கு பேச்ச மாதிரி பொண்ணு இருப்பதுதான் சிறப்பு. நீங்கள் நெய்யூரில் இவ்வளவு பணியை தான் செய்தீர்களா டாக்டர்? இல்லை, நெய்யூரில் மட்டும் எனது பணியை நான் செய்யவில்லை. அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அந்த காலத்திலே வந்திருந்த காலரா நோய்க்காக பலர் மறித்துக் கொண்டே வந்திருந்தார்கள். அவர்களுக்காக எனது பெட்டியிலே மருந்துகளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று மருத்துவ உதவி செய்து பலர் அதன் மூலமாக உயிர் பெற்று வாழ்ந்தார்கள். தொழு நோயாளிகளை எல்லாம் நான் சிந்தித்து கவனித்து அவர்களின் வாழ்வுக்கும் உயர்வு பெறுவதற்காக உழைத்தேன். குளச்சலில் உள்ள உடையார் வலையிலே ஒரு மருத்துவமனை கட்டுவதற்காக மிகவும் பாடுபட்டேன். ஆனால் கர்த்தர் அதற்காக பல காரியங்களை செய்து கர்த்தருடைய காரியம் யார் நினைத்தாலும் தடைப்படாது என்று நிரூபித்து காட்டினார். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. காலரா எப்படி டாக்டர் வருது? எல்லாம் அறியாமை என்னும் இருளினால் தான். அறியாமையா? எப்படி டாக்டர்? அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் தண்ணீரை பருகும் பொழுது அது சுத்தமாயிருக்கிறதா என்று பார்க்க மாட்டார்கள். தெரு ஓரங்களில் ஈக்கள் மொய்த்த தின்பண்டங்களை உண்பார்கள். அதனால் எளிதில் அவர்களுக்கு காய்ச்சல் பரவி அவர்கள் காலரா நோயினாலே பாதிக்கப்பட்டு பலர் மறைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தடுப்பூசி, மருத்துவ உதவி, சுகாதாரம், சுத்தம் இவை அனைத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வை உயர்வு பெற செய்தோம். அப்போ டாக்டர், நீங்க நெய்யூர்ல 200 அறைகள் மட்டும்தான் கட்டியிருக்கீங்களா? இல்லை. நெய்யூரில் இப்பொழுது காணப்படுகின்ற சிற்றாலயத்தையும் கற்களினாலே கட்டினேன். அதன் பிறகு 20 ஆண்டுகள் நான் நெய்யூரிலே பணியை நிறைவேற்றிவிட்டு
இங்கிலாந்துக்கு சென்று என் வாழ்வை தொடங்கினேன். சிலுவை தரிசனத்தோடு இறைவன் காட்டுகிற ஒரு நல்ல பணியை செய்வீங்க. நீங்க எங்களுக்கு தருகின்ற அறைகூவல் என்ன டாக்டர்? முதலாவது, இறைவன் நம்மை என்ன நோக்கத்தில் படைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும். அதன் பின்பாக முன்னாள் காலத்தில் 100 ஆண்டுகள், ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் எவ்வளவு கடினத்தோடு வாழ்ந்தார்கள். படிப்பறிவு, கல்வி, பணம், வசதி ஒற்றுமை இல்லாமல் மிகவும் கடினப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு எங்கு சென்றாலும் எவ்வளவு வசதிகள். இதற்கு எல்லாம் காரணமாயிருந்த அந்த மிஷனரிகளை பார்த்து நாமும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பணியினை செய்வதோடு அவருக்காக ஒளி வீசுவோம் என கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.